நான் இந்த கட்சியினுடைய குரடாக இருக்கேன். எனக்கு எந்த மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரை பண்ணார்களோ அவங்க தான் அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். அதாவது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் யாரை பரிந்துரை பண்ணாங்களோ அவங்கள தான் வேட்பாளராக எடப்பாடியார் அறிவித்தார். அப்போ மாவட்ட செயலாளர் சொல்கிற வேட்பாளர் தகுதியான வேட்பாளர் இருந்தால் ஏன் அவங்க தோல்வி அடைய போகிறாங்க? உதாரணத்துக்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தில் 2 தொகுதிக்கு நான் மாவட்ட செயலாளர், ஒன்று கலசப்பாக்கம், இன்னொன்று செங்கம். கலசப்பாக்கத்தில் நான் ஜெயிக்கிறேன். நான் பரிந்துரை சென்ன செங்கம் வேட்பாளர் தகுதியான வேட்பாளர்ன்றதுனால எடப்பாடியார் அவரை வேட்பாளர் அறிவித்தார். அந்த வேட்பாளர் வெற்றி பெறார். அதுக்கு நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சோம். அந்தந்த மாவட்டத்தில் அவங்கவுங்க ஒற்றுமையாக வேலை செஞ்சுருந்தால் நிச்சயமாக இந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கும். இதான் சரி. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நல்லா புரிஞ்சுங்க, தலைமை கழகத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்றாங்க, எல்லாருக்கும் பொறுப்பு போட்டுக்கிறாங்க, எல்லா எம்எல்ஏயும் கூப்பிட்டாங்க, எல்லா எம்பியும் கூப்பிட்டாங்க, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட கழகத்தினுடைய சார்பணி நிர்வாகிகள் உட்பட அனைவரையும் கூப்பிட்றாங்க. அப்போ அனைவரையும் கூப்பிடும்போது அந்த கூட்டத்தில் அவங்கவுங்க வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்க அந்த கூட்டத்துக்கு வரல? வந்து சொல்லணும் இல்லையா? பொதுச் செயலாளர்கிட்ட தானே தங்களுடைய வெற்றி வாய்ப்பு ஏன் இழந்துன்னு இந்த கட்சியில் இருக்கிறவங்க, உறுப்பினராக இருக்கிறவங்க, நிர்வாகிகளாக இருக்கிறவங்க பதில் சொல்ல முடியும். ஏன் அந்த கூட்டத்துக்கு இவங்கெல்லாம் வரல? என்ன பயம்? ஏன் வரல? அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் இவர்கள் மீது குற்றம் சொல்வார்கள் என்று பயந்து அந்த கூட்டத்திற்கு வரவில்லை. பொதுச் செயலாளர்கள் கூட்டிய கூட்டத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு என்ன பயம்? ஏன் வரவில்லை? செய்த தவறுகளை மறைப்பதற்காக பொதுச் செயலாளர்கள் மீது தொடர்ந்து குற்றம் சொல்லி வருகிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. நிச்சயமா செய்ய முடியும். நாங்கள் தான் அதற்கு உதாரணம். நாங்கள் தான் கூட இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோடு ஒன்றுபட்டு உறுதியாக அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அண்ணன் எடப்பாடியார் நடத்தவில்லை. இது 100% உண்மை. அண்ணன் எடப்பாடியார்களுடைய உழைப்பு, கூட்டணி கட்சியினுடைய பலம், இதுதான் வெற்றிக்கு காரணம். பாமக கட்சியால் தான் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது என்று சொன்னால், விழுப்புரத்திலே 2016 இவர் போட்டியிடுகின்ற பொழுது ஏன் இவர் வெற்றி வாய்ப்பு இழக்க வேண்டும்? எதனால் இவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார்? அதற்கு காரணம் சொல்ல வேண்டும் இல்லையா? வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும், அது உள்ளாட்சிக்கான தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தமிழகத்திலே அம்மானுடைய ஆட்சியை அமைக்கும் என்று உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த நேரத்தில் என்ன கட்சி விட்டு எடுக்கல, பொறுப்புல இருந்து எடுக்கல. மாண்புமிகு அம்மா அவர்களால் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அவருக்கு மீண்டும் தொகுதி மாற்றி சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தார்கள். மாவட்ட செயலாளர் பதவியை மீண்டும் தந்தார்கள். மீண்டும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பதவியை தந்தார்கள். இப்படி எல்லா பதவிகளையும் அண்ணன் எடப்பாடியார் தான் தந்தார். ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக வாய்ப்பு தந்தார். அண்ணன் எடப்பாடியாரால் தான் இவர் வெற்றி பெற்றார் என்பதுதான் உண்மை. இது யாராலும் மறுக்க முடியாது. அது பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். இது கட்சியினுடைய தலைமையில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பொதுக்குழு கூட்டப்படுகின்ற பொழுது இதை பற்றிய முழுமையான தகவல்களை அண்ணன் எடப்பாடியார் தெரிவிப்பார். இவர்களெல்லாம் ஆட்சி அமைக்கவில்லையா? வெற்றி தோல்வி என்பது சகஜம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எந்த நேரத்திலே தேர்தல் வந்தாலும் மீண்டும் அம்மானுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அமைத்தே தருவார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய உறுதிப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.